ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நண்டு மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நண்டு மசாலா செய்ய போகிறோம். மசாலா வந்து தனியாக ரெடி பண்ணி நம்ம நண்டு மசாலா செய்ய போகிறோம். அப்போ தான் நண்டு மசாலா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறது தெரியும். கடாயை நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் நல்லா ஆனதுக்கப்புறம் தேவைக்கேற்ப ஆயில் விட்டுருங்க. தேவைக்கேற்ப ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் காயாமல் நம்ம வந்து சோம்பு சீரகம் போடக்கூடாது. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுருங்க. வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் அது பொன்னிறமாக அந்த பொரியும் போது பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு அரை ஸ்பூன் சேர்க்கணும். சோம்பும் மிக்சிங் ஆகி அதுவும் பொன்னிறமாக மாறணும். அதுக்கப்புறம் சீரகம் அரை ஸ்பூன் சேர்க்கணும். சீரகம் கொஞ்சம் தேவைக்கேற்ப அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அது மூணுமே மிக்ஸ் ஆகி நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா வெங்காயம், அதுவும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது மக்களே. சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயத்தோட தேவைக்கேற்ப பூண்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்ணதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு நல்லா பொன்னிறமாக மாறி வரணும். வெங்காயம் கிண்டும் போதே தேவைக்கேற்ப கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது பொன்னிறமாக மாறிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா தக்காளி, அதாவது தக்காளின்னா அதிகமாக தக்காளி நண்டு மசாலாவுக்கு சேர்க்கக்கூடாது. 2 பெரிய தக்காளி, அதாவது நார்மல் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம கிளறி விட போகிறோம். சரிங்களா? கிண்டுறது தக்காளி வந்து சீக்கிரம் மசியாது. அதுக்காக நம்ம வந்து கல்லுப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். கல்லுப்பு சேர்த்துட்டா சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும் தக்காளி. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் மசிஞ்சிருமா? அது மசிஞ்சு வர்ற அளவு எண்ணெய் பிரிஞ்சு வரும். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்தா அது நண்டோடைய அந்த பச்சை ஸ்மெல்லு வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரையும் நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான மசாலா சேர்க்கலாமா? 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைப்போம்ல மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் சேர்க்குறோம். அதாவது உங்களுடைய காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, தனி மிளகாத்தூள் எங்களுக்கு இவ்வளோ தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணணும்னு சொன்னால அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம்? சோம்பு, சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைக்கணும். கொரன்னு அரைச்சி இந்த மசாலாவோட அதையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கிளறி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். அது நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம நண்டை வந்து அந்த மசாலா கொஞ்சம் பச்சை வடை போயிடுமா, அதுக்கப்புறம் நண்டை வந்து அந்த மசாலாவில் போடணும். நண்டை போட்டதுக்கப்புறம் எல்லா நண்டையுமே அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக கல்லுப்பு போடணும். லைட்டாக கல்லுப்பு போட்டால் தான் நண்டில் வந்து அந்த உப்பு சாரும். இல்லைன்னா நண்டில் உப்பு சாராது. அதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வைங்க. நண்டில் அந்த உப்பெல்லாம் சார்ந்து மசாலாலாம் சார்ந்துடும். அப்புறம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. பச்சை வாடை போனதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி கொதித்து ஒரு பச்சை வாடை போயிடும். அந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் வச்சுருந்தோம். தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும் மிக்சியில். அதில் கொஞ்சோண்டு கசகசா சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைக்கும் போது கசகசா சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். சரிங்களா? தேங்காயை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடியை எடுக்காமல் வேக விடுங்க. 1/4 மணி நேரத்துக்கு மேலே வேக விட வேண்டாம். 1/4 மணி நேரம் நண்டு வெந்துச்சுனாலே செட் ஆயிரும். சரிங்களா? நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டுருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் என்னுடைய
நண்டு மசாலா ரெசிபி. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.